ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஆனந்த் பாலா. உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சிவகங்கையில் நடந்த சிவகங்கை திருபுவனத்தில் நடந்த அஜித்குமார் கேஸை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அஜித்குமார் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா நிக்கிதாங்கிறவங்களும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இதுவரையும் யாருமே பேசப்படாமல் இருந்திருக்கு. இப்போ அவங்களோட சில விஷயங்கள்லாம் வந்து அஜித்குமார் வந்து இந்த மாதிரி கோயிலில் காவலாளி இருக்காங்க. அவங்க வந்து அங்கே காவலாளி இருக்கும்போது இந்த நிக்கிதாங்கிறவங்களும் அவங்க அம்மாவும் அங்கே வந்திருக்காங்க, சாமி கும்பிட வந்திருக்காங்க. சாமி கும்பிட வந்துட்டு போகும்போது அவங்க அந்த காரை வந்து உள்ளே பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க் பண்ணும்போது அதில் இங்கே வந்து அதாவது அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. ஸோ அதனால பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து மூவ் பண்ண வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த பண்ணும்போதும் அவங்க ரிட்டர்ன் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க ஏதோ நகை வச்சுருந்துருக்காங்களா, நகை வச்சுருக்கும்போது அந்த நகை காணாம போச்சு அப்படின்னு அஜித்குமார் மேலே தான் அந்த பழியத்துக்கு போட்டிருக்காங்க. இதோட மோட்டிவேஷன் என்னன்னாக்க அஜித்குமாரை வந்து அதை காரை மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க வந்து 500 ரூபா கேட்ட மாதிரியும் அதை வந்து அவங்க கொடுக்க முடியாது, நிற்கிறாங்கிறவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே நான் உங்களுக்கு 100 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு பேரம் பேசியிருந்திருக்காங்க. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு மோட்டிவ்னால தான் வந்து அஜித்குமார் மேலே வந்து கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நிக்கிதா என்னங்கிறவங்க என்னாக்க அவங்க மேலே வந்து 2011 வந்து ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு மோசடி கேஸ் வந்து அவங்க மேலே இருந்திருக்கு. அதாவது ஒரு பால் விற்கிறவங்க, அதான் அவங்க ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க. பால்காருங்கிறவங்க அவங்க பையனுக்கு வந்து விவோ வேலை வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, நிக்கிதாங்கிறவங்க. அதனால அவங்க வந்து ஃபஸ்ட்டு 8 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 லட்ச ரூபா அவங்க வந்து ஒரு குடும்பமே வந்து 16 லட்ச ரூபா வந்து அவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இப்போ வரையும் அவங்க வந்து ரொம்ப அவர் பேட்டியில் சொல்கிறாரு, ரொம்ப கதறாங்க, இன்ன வரையும் காசு வாங்க முடியல அப்படின்னு. இந்த மாதிரி கேஸ் வந்து இங்கே போயிட்டுருக்கு. இவங்க வந்து ஒரு இன்டர்வியூ வந்து நிக்கிதாங்கிறவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்களோட இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அந்த மாதிரி வந்து ஒரு துன்பத்தை வந்து காமிக்கிற மாதிரி அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, நான் வந்து போய் இப்போ பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அவங்க நிக்கிதாங்கிறவங்க அந்த மாதிரி அவங்களோட நாயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ அவங்கள ஒரு நோட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துருக்க இடம், சுற்றி இருக்க பிளேஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நார்மலாக நம்மளே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம், இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல இருந்து தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கணும், ஒரு நல்ல பிளேஸில் அந்த இடம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இவங்க வந்து அவங்க ரொம்ப அந்த அந்த ஏரியா அந்த வீட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப அந்த கீழேலாம் பார்த்தீங்கன்னா 14 நடக்குது. அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க நின்று பேட்டி கொடுக்குறாங்க. காசு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அந்த பையன் அந்த காசு கொடுத்து ஏமாந்த பையனோட மாமா வந்து இவங்க வந்து காலேஜ் வந்து பிஎட் படிச்சிருக்காங்க. பிஎட் படிக்கும்போது அந்த காலேஜோட ஆசிரியராக வந்திருக்காரு. ஸோ ஆசிரியராக இருந்தனால தான் அவங்கள நம்பி அந்த பணத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரையும் அந்த பணம் வந்து இவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரல. நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு ஏதோ நம்ம காணும், நம்ம ஊரில் நிறைய காணும், அதை காணும்னு நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் போட்டோம்னா அந்த பெட்டிஷன் வந்து அது வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு உங்களுக்கும் தெரியும். அதாவது ஒரு பெட்டிஷன் கொண்டு நீங்கள் கொடுக்குறீங்க, எங்கள் வீட்டில் நிறைய காணும் அப்படின்னு. அந்த பெட்டிஷன் போய் அது வந்து அந்த ப்ராசஸிங் ஆகுறதே வந்து எப்படி பார்த்தாலும் 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், இந்த மாதிரிலாம் ஆகும். அதே மாதிரி அப்படி இருந்தாலும் அந்த நகையை திருப்பி வாங்கிட்டாலும் அதை நம்ம வாங்குறதுக்கு நிறையா ப்ரொசீஜர் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் எப்படி ஒரே நாளில் அந்த ஆக்ஷன் எடுத்தாங்க, இவங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல. அதாவது நிக்கிதாங்கிறவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் அதிகமாக ஆளு பெரிய பெரிய ஆளுகளாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் கால் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி சாரிம்மா அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க தம்பிக்கு, அஜித்குமார் தம்பிக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை நிலப்பட்டவங்க கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அஜித்தும் வந்து அஜித்தோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க விஜயும் வந்திருக்காங்க. விஜய் வந்து அவங்களும் வந்து ஒரு ஆறுதலாக சொல்லியிருக்காங்க. நிறையா வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து அவங்களும் அவங்களோட அனுபவத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.
எவ்வளோதான் சொன்னாலும் அந்த அம்மாவுக்கும் அந்த அஜித்தோட தம்பிக்கும் இது வந்து எப்பவுமே வந்து அது மறையாது. அதாவது அந்த பையனுக்கு வந்து அரசு வேலை கொடுத்துட்டீங்க. அரசு வேலை கொடுத்தாலும் அந்த பையனுக்கு எப்பவுமே வந்து தன்னை அண்ணன் மூலியமா தான் அந்த வேலை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு மன உருக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சிபிஐக்கு போக போகுது. ஆனால் சிபிஐ போனாலும் இந்த கேஸ் வந்து இப்படி எவ்வளோ நாள் ஆகும் அதெல்லாம் தெரியலை. ஆனால் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த கேஸு சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேஸை சீக்கிரம் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்.